18 வயது கீழே உள்ள பெண்களை பாலியல் பலாத்காரமோ வன்முறை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தினா மரண தண்டனை விதிக்கப்படும், அந்த சட்டத்தை நாங்கள் ஏற்றுவோம் அப்படின்னு. 70 வயசு கணவரை கொலை பண்ணிட்டு 60 வயசு பெண்ணை கற்பழித்த சம்பவம்லாம் ஆட்சியில் நடந்ததில்லை. அப்போல்லாம் இவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கணும் இதெல்லாம் தெரியாது. ஏன்னா இவங்க வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் யார் இந்த சாருன்ட்டு ஒரு சார் அமைச்சராக இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. திமுக ஆட்சியில் குடும்பத் தலைவிகளை இழிவுபடுத்தியிருக்காங்க, அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அவங்கள வந்து இன்னைக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அவங்கள வந்து ஏமாத்திருக்காங்க. 2,24,00,000 அரிசி அட்டை வச்சிருக்கிற விலையில்லா அரிசி வாங்குற அத்தனை பேருக்கும் கொடுத்துருக்கணுமா இல்லையா? அப்போ 1 கோடி பேர் ஏமாத்திருக்கீங்கல்ல. இந்த 1 கோடி பேர் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? அப்போ இந்த திட்டங்கள் எதுவுமே பலனளிக்காதுன்னு பலனளிக்காது மட்டும் இல்லை, அதனுடைய பாதிக்கப்பட்டவர்கள் இவங்களை விரட்டி அடிப்பாங்க. தேர்தல் மன்னன் ஒருத்தர் இருப்பார், அவரை கூட தான் சொல்லுவார் வாக்குறுதி. அவர் வருவார், களத்துக்கு நாமினேஷன் பண்ணிட்டு அவரும் தான் சொல்லுவார். அதனால் இதை சொல்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. இவங்களுடைய பேக் ரெக்கார்டு என்ன, இவங்க ஆட்சிக்கு வந்த நேரத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, இவங்க கடந்த தேர்தலில் சொன்னதில் எந்த அளவுக்கு அவங்க செயல்படுத்தியிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க சொன்னதுக்கு மேலே நம்பகத்தன்மை இருக்குது, அதை பார்ப்பாங்கல்ல. நேற்று வரைக்கும் செய்ய முடியாத ஒரு ஆட்சி, செய்ய முடியாத முதலமைச்சர், செய்ய முடியாத கட்சி, செய்ய முடியாத கூட்டணி, இப்போ மறுபடியும் தேமுதிகவை சேர்த்துட்டு வந்து நின்னா மட்டும் எப்படி செஞ்சிருவீங்க? தேமுதிக வந்ததுனாலே செஞ்சிருவீங்களா? வாக்கு அவங்களுக்கு செலுத்துவாங்கன்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுண்டா அவங்க வந்து கூட்டணியை பலப்படுத்துறதுல செலுத்துகிற கவனத்தை மக்களை சந்திக்கிறத செலுத்தியிருப்பாங்க. மக்களை இன்னும் சந்திக்கவே இல்லையா? எங்கே செஞ்சாங்க? எலெக்ஷனில் வந்து திமுக வெற்றி பெற போகிறதில்ல. காங்கிரஸ் கட்சி உட்பட, தேமுதிக உட்பட, விடுதலை சிறுத்தைகள் உட்பட, கம்யூனிஸ்டுகள் உட்பட எந்த கட்சியும் ஒரு மகிழ்ச்சியோட மதிமுக உட்பட எல்லாம் அழுதுகிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் நிற்கிற இடத்துல திமுக வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? திமுக நிற்கிற இடத்துல காங்கிரஸ் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இவங்க விடுதலை சிறுத்தைகள் வேலை செய்வாங்களா? அதனால அந்த கீழ்மட்டத்தோட கம்யூனிஸ்டில் வேலை செய்ய மாட்டாங்க. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்க சார். சார், எலெக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. திமுக கடைசியாக தான் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க. அதாவது வெளியிடறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு ஒரு அற்புதத்துக்காக நீங்கள் காத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அறிக்கையை வெளியிட்டார். உண்மையிலே திமுகவினுடைய அந்த தேர்தல் அறிக்கை மக்கள் மத்தியில் போய் சேருமா? இல்லை, அவங்க ஏற்கனவே 2021 ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. அது கதாநாயகன் சொன்னாங்க. இப்போ இந்த அறிக்கை சூப்பர் ஸ்டார்ன்றாங்க. சரி, அதனால் அவங்க ஆக அந்த தேர்தல் அறிக்கையை நம்பி தான் கதாநாயகனை வச்சு எப்படி ஒரு படம் ஓடுதோ அது போல் இப்போது தேர்தல் அறிக்கையை வச்சு ஓட்டுறாங்க. ஆனால் பணம் பார்க்குறவங்கெல்லாம் இவங்க கதாநாயகனை காட்டி படத்துக்கு கூப்பிட்டா கூட படம் பார்த்துட்டு வெளியே வந்தவங்கெல்லாம் அது படம் என்ன லட்சத்தில் இருக்குன்னு தெரியுமா சொல்லிடுவாங்கல்ல. அதனால் இவங்க கதாநாயகனே இப்போ காணாமல் போயிட்டாரு. கதாநாயகன் சொன்னதெல்லாம் வந்து டூப்புன்னு ஆகி போச்சு. 18 வயது கீழே உள்ள பெண்களை பாலியல் பலாத்காரமோ பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தினா மரண தண்டனை விதிக்கப்படும், அந்த சட்டத்தை நாங்கள் ஏற்றுவோம் அப்படின்ட்டு. அதான் இவ்வளோ நாள் வந்து ஏன் செய்யலன்னு கேட்கக்கூடாதுல்ல. 5 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் கற்பழிக்கிறதுக்கு காவல் காத்தாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு சம்பவம் உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். 60 வயசு ஒரு முதியவர், அப்புறம் அவருடைய 70 வயசு கணவரும் நடந்து போகிறாங்க. 70 வயசு கணவரை கொலை பண்ணிட்டு 60 வயசு பெண்ணை கற்பழித்த சம்பவம்லாம் ஆட்சியில் நடந்ததில்ல. அப்போல்லாம் இவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கணும் இதெல்லாம் தெரியாது. ஏன்னா இவங்க வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் யார் இந்த சாருன்ட்டு ஒரு சார் அமைச்சராக இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க.
அதனால் இப்போ அடுத்த ஆட்சியில் வந்து அந்த மாதிரி ஆளுங்க அமைச்சரவையில் சேர்க்க மாட்டேன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. அதனால் அவங்க சொல்கிறத யார் நம்ப? எதையாவது ஒன்று அவங்க சொல்கிறதுக்கும் அவங்க நடந்துக்கிட்ட முறைக்கும் சம்மந்தம் இருந்தால் பரவாயில்ல. ஒரு எதை பற்றியும் கவலைப்படாமல் ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கின்னு ஒப்பனை பண்ணிக்கின்னு அதை விளம்பரப்படுத்திக்கிட்டு இவங்க சுகபோகமாக எல்லாம் சுற்றுலாவாசிகளாக உலகம் சுற்றிக்கிட்டு தனி விமானத்தில் குடும்பத்தோடு பயணம் போயிட்டு ஒரு கேட்டால் நான் ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், எங்கள் அப்பா வந்து மனுநீதி சோழன் சொல்லிட்டு முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் சொல்லி அது என்னவோ பெரிய சாதனை மாதிரி சொல்லிட்டு, அதாவது ஒரு இருமாப்பில் அவங்க வந்து பெண்கள் வாக்கையும் சிறுபான்மையினர் வாக்கையும் ரொம்ப நம்புகிறாங்க. அந்த பெண்கள் இலவச பஸ்ஸு 1000 அப்புறம் சிறுபான்மையினர்களுடைய வாக்கு எல்லாமே எங்களுக்கு கிடைக்குங்கிறத ரொம்ப முழுமையாக நம்புகிறாங்க. அவங்க நம்புற அவங்க வியூக வகுப்பாளர்கள் அதை வச்சுட்டு நம்ப வைக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க, நம்ப வைக்கப்படுறாங்க அப்படின்னு. நம்ப வைக்க அவங்க வியூக வகுப்பாளர் வேறு வழி இல்லை, நம்ம ஒன்றும் பண்ணலை, மக்கள் வெறுப்பாக இருக்கிறாங்க, பெண்கள்லாம் வந்து விரட்டி அடிப்பாங்க ஓட்டு கேட்டு போனால், அதனால் இதை வந்து சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததை அதை வச்சுக்கிட்டு இவங்க அதை மக்கள் ஏற்றுப்பாங்கன்னுவாங்க நினைக்கிறாங்க. அது உண்மை இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஆட்சியில் பெண்களுக்கு துரோகம் இழைத்திருக்கிறார்கள். நான் நேரடியாக குற்றம் சாட்டுறேன். திமுக ஆட்சியில் குடும்பத் தலைவிகளை இழிவுபடுத்தியிருக்காங்க, அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அவங்கள வந்து இன்னைக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அவங்கள வந்து ஏமாத்திருக்காங்க. இதை எப்படி சொல்கிறேன்னா, இவங்க ஒன்றும் பெண்களுக்கு பாதுகாப்பான சட்டங்களையோ திட்டங்களையோ செயல்படுத்தலை. முதல் பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றத்துக்கு எல்லாவற்றையும் செஞ்சது புரட்சித் தலைவி அம்மா. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில் பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு அது கமாண்டோ படையிலிருந்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் ஒரு பெண் உதவி ஆய்வாளர் நியமித்ததுலேருந்து பெண் காவலர்கள் இருக்குன்றது ஒரு 6 மணிக்கு மேலே பெண்கள் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு கூட தக்க பாதுகாப்பு இல்லாமல் அடைச்சி விசாரிக்கக்கூடாதுன்றது வரைக்கும் எல்லாமே அம்மா காலத்துலேருந்து நான் வரிசையாக சொன்னேன்னா அதுவே இந்த பேட்டியில் முழுமையாக ஆக்கிரமிச்சிடும். அதனால் ஒரு சிலது எல்லாருக்குமே தெரியுன்றதுனால அவங்களுக்கு இலவச மடிக்கணினி கொடுத்ததுலேருந்து சைக்கிள் கொடுத்ததுலேருந்து தங்கத்தாலி கொடுத்ததுலேருந்து ஆடு மாடுகள் கோழி இதையெல்லாம் தந்ததுலேருந்து எல்லா வகையிலும் பெண்களுக்காக எல்லா விதமான திட்டங்களையும் கொண்டு வந்தது புரட்சித்தலை அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தமிழர் எடப்பாடியார் அதிமுக ஆட்சியில் தான். இது எல்லாத்த விட ஒரு சிறப்பான திட்டத்தை அம்மா இந்த நாட்டில் முதல் உணவு பங்கீட்டு அட்டை முறைப்படுத்தி வழங்குறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் தான் அந்த உணவு பங்கீட்டு கடைகள் அமைத்து அதை வந்து எல்லாருக்குமான ஒரு அரசாங்கத்தினுடைய நேரடி கண்காணிப்பில் இந்த பொது விநியோகம் செய்கிறது இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் சிறப்பான நிர்வாகம், வழிகாட்டியே தமிழ்நாடு தான். இந்த ரேஷன் அட்டை வைக்க சொல்லியே அவங்க வந்து வரையறை பண்ணிட்டாங்க. இதில் வந்து வருமானம் அதிகமான உள்ளவங்க அவங்களுக்கும் இந்த உணவுப் பொருட்கள் தேவைப்படாத மலிவு விலையிலையோ அல்லது நியாய விலையிலையோ கிடைக்கிற அந்த விலையில்லாமல் கிடைக்கிற அந்த உணவுப் பொருட்கள் தேவைப்படாதவங்க வெறும் ரேஷன் அட்டை வச்சுருப்பாங்க. அவங்க சிலர் சர்க்கரை வாங்குவாங்க, சிலர் அது கூட இல்லாத ஒரு ரேஷன் அட்டைன்னு அவங்க ஒரு அடையாள சீட்டாக அதை வச்சுருக்காங்க. இப்போ இந்த ரேஷன் அட்டை வச்சுருக்க அத்தனை பேருக்கும் அரிசி வாங்குகிற அத்தனை பேருக்கும் புரட்சி தலைவி அம்மா 20 கிலோ விலையில்லாமல் அரிசி கொடுத்துட்ருக்காங்க. அது இன்றைக்கும் மாதம் 20 கிலோ அரிசி இன்றைக்கி விலையில்லாமல் தரப்படுது தமிழ்நாடு முழுவதும், எந்த பாகுபாடும் இல்லாத. அதுதான் ஒருத்தர் வந்து வசதியானவங்களா, அவங்க வாழ்க்கைக்கு போதுமான வசதி இல்லாத நிலையில் இருக்கிறாங்களோன்றதுக்கு வரையறை வந்தது. இந்த குடும்பத்தில்
இந்த விலையில்லா அரிசி வாங்குகிற குடும்பங்கள் பொருளாதாரத்தில் ஒரு இன்னும் உயர்நிலைக்கு போகாத குடும்பங்கள்ன்றது அரசாங்கம் வச்சிருக்க வரையறை. இது அடிப்படையில் தான் ஏதாவது வறட்சி நிவாரண நிதியாக இருந்தாலும், வெள்ள நிவாரண நிதியாக இருந்தாலும், ஏதாவது சமூக உதவிகளாக இருந்தாலும், பொங்கல் பரிசு தர்றதா இருந்தாலும், இதுதான் ஒரு வரையறை. இது வரைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அந்த தொடங்கப்பட்ட அந்த வரையறை என்பது புரட்சித் தலைவி அம்மா காலத்தில் தொடர்ந்தது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்திலையும் அதுதான் நிகழ்ந்தது. அந்த கொரோனாவுக்கு பிறகு வந்த பொங்கல் நேரத்தில் 2500 ரூபாய் தர சொல்லக்கூட புரட்சி தமிழர் எடப்பாடியார் அது அடிப்படையில் தான் கொடுத்தாரு. அதே மாதிரி கொரோனா காலத்தில் கூட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1000 ரூபாய் கொடுக்கும்போது அந்த விலை இல்லாமல் அரிசி பருப்பு இதெல்லாம் தந்தப்போவும் அதுதான் வரையறை. அதில் எந்த பாதுகாப்பாக இவங்க திமுககாரங்க, இவங்க காங்கிரஸ்காரங்க, இவங்க இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அல்லது இந்த மதத்தை சார்ந்தவர்கள் அப்படின்ற பாகுபாடு பார்த்து யாருமே அதை தடை செய்ய முடியாது. எந்த அரசு அதிகாரியும் உனக்கு தகுதி இல்லை, நீ குடும்ப தலைவி இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுதான் ஒரு வரையறை. அதுதான் இதுவரைக்கும் ஒரு சரியான கணக்கீடாக பார்க்கப்பட்டு வருது, கடைபிடிக்கப்பட்டு வருது. ஆனால் இவங்க இந்த 1000 ரூபாய் கொடுக்கணும்னா இந்த வரையறையை தானே பின்பற்றி இருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க பொங்கல் நேரத்தில் எல்லாருக்கும் காசு கொடுக்க சொல்ல என்ன வரையறையை பின்பற்றீங்களோ அதே வரையறையை தானே இதுக்கும் பின்பற்றணும். அப்போ எங்கிருந்து வந்தாங்க தகுதியான குடும்ப தலைவிகள்? இப்போ அதுதான் மக்கள் கேட்குறாங்க. நீங்க இதுவரைக்கும் ஒரு சமூக நீதின்னா என்ன? இவங்க இந்த மாதம் அதிகமான சம்பளம் வாங்கிட்டாங்க, அல்லது இந்த மாதம் அதிகமாக கரண்ட்டு பயன்படுத்திட்டாங்க, இவங்களுக்கு சொந்தமாக ஒரு குடிசை வீடு இருக்குது, அதனால் இவங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லி ஒரு அரசாங்கம் சொன்னால் அது எப்படி சமூக நீதி ஆகும்? ஒரு அட்டவணை பட்டியல் ஒரு வரையறை செய்கிறோம். அது மாதிரி பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒரு வரையறை செய்கிறோம். அதில் போய் நீ சொந்த வீடு வச்சிருக்க அதனால் உனக்கு சலுகை தரமாட்டேன்னு சொன்னால் எப்படி ஒரு அநீதியோ அது போல தானே இதுவும். நீங்கள் ஒரு வரையறை வச்சுருக்கீங்க, இலவச அரிசி தரீங்க, அப்போ அவங்களுக்கு அது இலவசமாக கிடைக்க சொல்ல நீங்கள் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது மட்டும் அவங்களுக்கு தரமாட்டேன்னு சொன்னால் அப்போ சமூக நீதிக்கு முரணானது தானே. நீங்களே அரசாங்கம், அப்போ என்ன இதை யார் நிர்ணயம் பண்ணுறாங்க? அங்கே போகிற அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் போய் நிர்ணயம் பண்ணுறான். அவன் பார்த்து உனக்கு தரமாட்டேன் போமான்னு சொன்னால் இவங்களால ஒன்றும் செய்ய முடியல. அவன் நினச்சான்னா கார் வச்சுருக்கோம் வீட்டில் கூட கொடுத்துட்டு போகிறான். அவன் நினச்சான்னா ஒரு சாதாரணமாக ஒரு குடிசை வீடு கட்டினிருக்க உங்களுக்கு சொந்த வீடு இருக்கு தரமாட்டேன்றான். அப்போது இதுதான் ஊழலுக்கு வழிவகுத்துன்னு நான் சொல்கிறேன். அவனுக்கு ஏதாவது காசு கொடுத்தா அவன் சரிம்மா பரவாயில்லன்னு தகுதி இருக்குன்னு சொல்லிடுறான். இல்லைன்னா இது என்ன வரையறை? ஒரு அரசாங்கம் அந்த ஊழியர்களை தவறு செய்வதற்கு, ஊழலுக்கு வழிவகுக்கிற திட்டம் தானே இதை பார்க்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் 1000 ரூபாய்னா இலவச அரிசி வாங்குறாத தகுதி உள்ள அத்தனை பேருக்கு இது தந்துட்டு போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லையே. அதனால் இன்னைக்கு ஏறத்தாழ 2,24,24,25,00,000 பேர் இன்னைக்கு விலையில்லா அரிசி வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க அத்தனை பேருக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக தந்தாதான் அது ஒரு பெண்கள் அனைவருக்குமான திட்டமாக அது ஏற்கப்படும். ஆனால் அதை செய்யாமல் நீங்கள் உங்களுக்கு தேவையான அல்லது உங்களுக்கு விருப்பமான அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவுகின்ற அல்லது இன்னும் எல்லாத்த விட உங்களை மிரட்டுறாங்கன்னு அவங்களுக்கு பயந்துக்கிட்டு மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்போது இந்த அரசாங்கம் பாகுபாடு பார்க்குதில்லை, ஏற்றத்தாழ்வை உருவாக்குதில்லை, ஒரு சமத்துவத்தை அழிக்குதில்லை. அப்போ இது ஒரு சரியான நிலை இல்லை. இன்னைக்கு இவங்க கொடுத்த 1,13,00,000 பேருக்கு இவங்க ஏற்கனவே கொடுத்ததா சொன்னாங்க. மாதம் 1000 ரூபாய் 28 மாதம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு இப்போ 1,31,00,000 பேருக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த 1,31,00,000 பேர்ல கூட 28,000 பேருக்கு அந்த ஏற்கனவே 28,000 ரூபாய் கொடுக்கவே இல்லை. இப்போதான் இது கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன புள்ளி வர சொல்றாரு? 1,31,00,000 பேருக்கு நாங்கள் மாதாந்திர உதவி தந்தோம்னு சொல்லி அதுவும் ஒரு ஏமாத்து கணக்கு. அவங்களுக்கு இந்த 5000 ரூபாய் தான் கிடைச்சிது, அதுக்கு முன்னால கிடைக்கல.
ஆனால் இவங்க வந்து இதை கொடுத்துட்டோன்னு சொல்லி இப்போ ஸ்டாலின் தன்னுடைய சாதனையாக சொல்லிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் நியாயமாக கொடுத்துருந்தா 2,24,00,000 அரிசி அட்டை வச்சிருக்கிற விலையில்லா அரிசி வாங்குற அத்தனை பேருக்கும் கொடுத்துருக்கணுமா இல்லையா? அப்போ 1 கோடி பேர் ஏமாத்திருக்கீங்கல்ல. இந்த 1 கோடி பேர் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? அப்ப இந்த திட்டங்கள் எதுவுமே பலனளிக்காதுன்றீங்க. இவங்க பலனளிக்காது மட்டும் இல்ல, அதனுடைய பாதிக்கப்பட்டவர்கள் இவங்களை விரட்டி அடிப்பாங்க. இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, மக்கள் ஏமாளிகள் இவங்க நினைக்கிறாங்க. ஆனா மக்கள் புத்திசாலிகள்ன்றத தேர்தல்ல தெரியும். இல்ல தொடர்ந்து 2-3 கட்சிகள்னா இப்போ விஜயும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 கட்சிகளுமே பெண்களுக்கு நாங்க வந்து 5,000 ரூபா கொடுப்போம், 10,000 ரூபா கொடுப்போம், 3,000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் பெண்களை குறி வச்சு இதை பண்றாங்களா? நீங்க ஏன்னா திட்டங்கள் இலவச திட்டங்களா இருக்கட்டும், இது எல்லாமே இப்போ 3 சிலிண்டர் கொடுப்பேன், 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொல்றது, 10,000 ரூபா கொடுப்பேன்னு சொல்றது, இப்போ இவங்க 2,000 5,000 சொல்றது, தொடர்ந்து இவங்களை வந்து வேற ஒரு மோட்டிவேஷனுக்கு தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்களோ? இல்லை அதுவுமே சேர்ந்து தானே இந்த வாக்குகளை சிதறடிக்கும்? இல்லைங்க, வாக்கு சிதறடிக்கிறதுக்கு முடியாது. வாக்காளர்கள் ஏமாளிகள் இல்லை. 2வது, வாக்குறுதி கொடுக்கறது ஒன்றும் அதிசயம் இல்லை. அது தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, எல்லா நாட்டிலையும் வாக்குறுதி தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுக்கறதுன்றது இன்னைக்கு. ஆனால் வாக்குறுதி கொடுக்குறவங்களுக்கே தெரியும் நம்ம ஆட்சிக்கு வருவோம் வரமாட்டோன்ட்டு. நம்ம ஆட்சிக்கே வரமாட்டோன்றதுனால எது வேணா சொல்கிறவங்க இருக்கிறாங்க. நம்ம எங்கே வர சொல்ல பார்த்து இப்போ திமுக நாடாளுமன்ற தேர்தலில் சொல்லியா, நான் வந்தவொன்னே நீட்டை நீக்கிடுவோம். நாடாளுமன்ற தேர்தலையே சொன்னாங்க, நாங்கள் வந்து இது கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வந்துடுவோம், என்னென்னவோ எல்லாத்தையும் சொன்னாங்க. கடைசியில் நாங்கள் தான் ஆட்சிக்கு வரலையான்னு இப்போ கையை விரிச்சிட்டு மோடி செய்யலைன்னு சொல்கிறாங்க. அவங்க போன முறையே ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் தருவேன்னு சொன்னாங்க, அதையே செய்யலை. அப்போ எப்படி அவங்க சொல்ல முடியும்? இல்ல அதுதான் இப்போ இந்த அதுதாங்க நான் என்ன இப்போ நான் விஜய் வந்து ஏற்கனவே பெண்கள் வாக்குகளை விஜய் வந்து ஒரு பேசு பொருளோ அல்லது விவாத செய்யற அளவுக்கு களத்துலயோ அவர் இல்ல. இது 2 திராவிட கட்சிகளை மாதிரியுமே அவரும் திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. அவங்க மட்டும் இல்லைங்க, நாம் தமிழர் சீமான் கூட தான் அறிவிச்சிருக்காரு. இல்ல அவரு இன்னும் நாளைக்கு வேல்முருகன் வரலாம், இல்ல ராமதாஸ் அறிவிக்கலாம், சசிகலா அறிவிக்கலாம், கிருஷ்ணசாமி அறிவிக்கலாம், இன்னும் இது இல்லாம யாராவது ஒருத்தர் கூட அறிவிக்கலாம். அதனால தேர்தலில் வந்து வாக்குறுதி, இந்த தேர்தல் மன்னன் ஒருத்தர் இருப்பார், அவரு கூட தான் சொல்லுவார் வாக்குறுதி. அவர் வருவார், களத்துக்கு நாமினேஷன் பண்ணிட்டு பிறகு அவரும் தான் சொல்லுவார். அதனால இதை சொல்றதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. இவங்களுடைய பேக் ரெக்கார்டு என்ன, இவங்க ஆட்சிக்கு வந்த நேரத்தில் என்ன செஞ்சிருக்காங்க, இவங்க கடந்த தேர்தலில் சொன்னதில் எந்த அளவுக்கு அவங்க செயல்படுத்தியிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க சொன்னது மேலே நம்பகத்தன்மை இருக்கு, அதை பார்ப்பாங்கல்ல. இப்போது நான் எது வேணா சொல்லிட்டு போகலாம், ஆனால் நேற்று சொன்னதை வந்து இன்னைக்கு வரைக்கும் செய்யாத ஒருத்தன் பரவாயில்ல, ஏற்கனவே நான் வாங்க கடனை கொடுக்கறதுக்கு என்னால் முடியலை, இவ்வளோ நாள் உங்களை பார்த்து ஒழிஞ்சிட்டு இருந்தேன், ஆனாலும் பரவாயில்ல, இந்த முறை என்னை வந்து இன்னும் கொஞ்சம் கடன் கொடுங்க, நான் சேர்த்து மொத்தமாக உங்களுக்கு 2 மடங்காக கொடுத்துட்றேன்னு சொல்கிறோம் எத்தனையோ பேர் இருக்கான். அந்த மாதிரி திமுக ஏற்கனவே சொன்னதை நான் செய்ய முடியல, அது காரணம் மத்திய அரசு எங்களுக்கு ஒத்துழைப்பு தரல, அல்லது நாங்கள் கேட்ட காசை கொடுக்கல, அதனால நாங்கள் செய்ய முடியாமல் போச்சு, இந்த முறை நான் வந்து அதையும் எதையும் சேர்த்து உங்களுக்கு செய்கிறேன்னு சொன்னால் அவங்க திரும்பி கேட்பாங்கல்ல. ஒரு சாதாரண ஒரு பாமரன் கிட்ட போய் நீ இதை சொன்னா கூட அவங்க என்ன கேட்பாங்க, இவ்வளோ நாள் செய்ய முடியலல்ல, பார்லிமெண்ட்டில் 39 பேர் உங்களுக்கே ஓட்டு போட்டு உங்களையே வெற்றி பெற வச்சோம், நீங்கள் தான் முழுமையாக வெற்றி பெற்றீங்க, ஆட்சி உங்கள் கையில் தான் இருந்தது, ஒரு பூரண மெஜாரிட்டி உங்களுக்கு இருந்தது, இவ்வளோ இருந்தும் மத்திய அரசுக்கிட்ட உங்களால் காசு வாங்க முடியல, திட்டத்துக்கு அனுமதி வாங்க முடியல, அப்போ இப்போ ஜெயிச்சிங்கெல்லாம் மட்டும் எப்படி செய்வீங்கன்னு கேட்பாங்களா இல்லையா? அதுக்கு விளக்கம் சொல்லணுமா இல்லையா? நான் என்ன கேட்குறேன், நேற்று வரைக்கும் செய்ய முடியாத ஒரு ஆட்சி, செய்ய முடியாத முதலமைச்சர், செய்ய முடியாத கட்சி, செய்ய முடியாத கூட்டணி, இப்போ மறுபடியும் தேமுதிகவை சேர்த்துட்டு வந்து நின்னா மட்டும் எப்படி செஞ்சிருவீங்க? தேமுதிக வந்ததுனாலே செஞ்சிருவீங்களா? இவ்வளோ நாள் நீங்கள் சொன்னதுக்கு கவர்னர் கையெழுத்து போடலன்னா இனிமேல் பட்டு கையெழுத்து போடுவாரா? இவ்வளோ நாள் மத்திய அரசு நிதி தரலன்னா இனிமேல் பட்டு தருவாங்களா?
இது வாக்காளர் கேட்பாங்கல்ல. நீங்கள் வாக்குறுதி கொடுங்க, நீங்கள் எதை வேணா செய்யுங்க, வானத்தை வளைச்சி பூமி கொண்டு வருவோன்னு சொல்லுங்கள், அது கூட நாங்கள் நம்புகிறோம். ஆனால் எப்படி செய்வீங்கன்றதுக்கு காரணம், ஏன்னா ஏற்கனவே உங்களை நம்பி ஓட்டு போட்டு செய்யலை. நீங்கள் இப்போ மட்டும் எப்படி செய்வீங்கன்னு கேட்பாங்கல்ல. ஏற்கனவே மத்திய அரசு உங்களை பார்த்து பயப்படல, மதிக்கலை, ஏற்கலை, இப்போ எப்படி ஏற்றுப்பாங்க? இதனால மட்டுமே வாக்கு செலுத்த மாட்டாங்கன்னு நம்புறீங்களா? வாக்கு அவங்களுக்கு செலுத்துவாங்கன்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருந்திருந்தா அவங்க வந்து கூட்டணியை பலப்படுத்துறதுல செலுத்துகிற கவனத்தை மக்களை சந்திக்கிறதுல செலுத்தியிருப்பாங்க. மக்கள் இன்னும் சந்திக்கவே இல்லையா? எங்க சந்திச்சாங்க? திட்டங்கள் மூலியமா. ஃபெலிக்ஸ் சொல்லுங்க. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தேர்தல் அறிக்கை வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிறதுக்கு முன்ன 193 தொகுதிகளில் எடப்பாடியார் முழுமையாக பிரச்சாரம் பண்ணி மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். அதுக்கு பிறகு வேட்பாளர் அறிவித்ததுக்கு பிறகு இன்னைக்கு தொடர்ந்து 5-6 நாளாக மக்களை சந்திட்டு ஏறத்தாழ ஒரு 9 தொகுதி 8 தொகுதியில் வேட்பாளர் அறிமுகப்படுத்திட்டு இருக்காரு. அவர் தொடர் பயணம் இன்னைக்கு கூட கன்னியாகுமரி அந்த மாவட்டங்களுக்கு போயிருக்காரு. அவர் தொடர் பயணத்தில் இருக்கார். ஸ்டாலின் எங்கே போனார்? இல்லை உதயநிதி எங்கே போனார்? இல்லை அந்த கூட்டணி கட்சியில் திருமாவளவன் எங்கே போனார்? அவர் வேட்பாளர் பட்டியலில் டெல்லியிலேருந்து வெளியிடுறாரு. இங்கேருந்து வெளியிட்டால் இவங்க தொல்லை புரியும். பாவம் ஆளூர் சானவாஸ் இங்கேருந்து அடித்து பிடிச்சி விமானத்தை பிடிச்சி அங்கே போய் என்ன கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சொல்லி தான் உங்களுக்கு 2 பொது தொகுதியை கொடுத்தாங்க. அதில் ஒரு தொகுதி எந்து, அதை விட்டுறாதீங்க, எனக்கு தெரியும் நீ போப்பான்னு ஒரு விட்டார். இல்லை, இன்னைக்கு திருமாவளவனுடைய நிலைமை என்ன? அவர் வந்து இன்னைக்கு அவர் கட்சியை காப்பாற்றுறதுக்கு போராடிட்டு இருக்காரு. திமுக கிட்ட அடகு வச்சதுல மீட்டு இருக்கிறதுக்கு இன்னைக்கு அவர் ஒரு பழைய ஆட்களுக்கு அவருடைய பாதிப்பிலிருந்து இன்னைக்கு அந்த கட்சியை காப்பாற்றிய தீர்ணர் முடிவுக்கு வந்து இனி அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. நீங்க அவருடைய வீடியோ பாத்தீங்கன்னா மாநில அரசியல்ல நான் கவனம் செலுத்த போறேன்னு சொன்னது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு அரசியல் அதனுடைய திசை மாறி போகும் இந்த தேர்தலுக்கு பிறகு. அப்போ அவர் நான் களத்துல இறங்க போறேன், நான் இங்க போன உடனே என் கட்சியில இருக்கிற எல்லா தலைவர்களையும் இவங்க விலைக்கு வாங்கி வச்சுட்டு இவங்க கொத்தடிமையை அவங்கள வச்சுட்டு என்ன மிரட்டுறாங்க, என்ன செயல்பட விடலை, என்னுடைய முடிவை செயல்படுத்த முடியல. அவர் செயற்குள்ள தீர்மானம் போட்டார்ல, உயர்நிலை கமிட்டி கூட்டம் நடத்தி அதில் இரட்டை இலக்க தொகுதி 2008 மாநிலங்களவை உறுப்பினர் இது இருந்தால் தான் கூட்டணின்னு சொல்லி 8 தீர்மானம் போட்டார். 8 தீர்மானத்தில் அது ஒரு தீர்மானம். அதை பேசவே விடலையே. அதை பேச முடிஞ்சுதான். காரணம் என்னன்னா, திமுகவினுடைய அதுவும் ஸ்டாலினுடைய யுக்தி என்னன்றதுன்னா, அந்த கட்சியை வந்து மொத்தமாக காசு கொடுத்து விலை பேசி வாங்கிறது. அது போலவே அந்த கட்சியினுடைய தலைவர்களை இவங்களுக்கு ஆதரவாக ஒரு அணியை இவர் திரட்டிக்கிறது. ஏதாவதுனா கட்சியை உடைச்சிருவேன், அவரை மீறிக்கிட்டு ஒரு சக்தியை இந்த கட்சியில் அவரையே தனிமைப்படுத்தி அந்த கட்சியை எடுத்துன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கும்பலை அவர் கையில் வச்சுக்கிட்டாரு. அது வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு திருமாவளவன் தன்னை இன்னைக்கு காப்பாற்றி கட்சியை காப்பாற்ற முயற்சி பண்ணி இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு சரியான நிலைக்கு கட்சியை கொண்டு வந்துட முடியும். நம்ம டெல்லியில் இருக்கிறதுனால இவங்க அடுத்த கட்ட வச்சுக்கிட்டு இதை பண்றாங்கன்னு அவர் சரியான நம்ம இப்பவும் இறங்கலைன்னா இந்த கட்சி திமுகவினுடைய ஒரு பிரிவா போயிடும் அப்படின்னு தான் உணர்ந்துட்டாரு. இதே நிலைமை தானே காங்கிரஸுக்கும். ஒருவேளை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வெளியே வர வாய்ப்பு இருக்கா? திமுக ஆட்சியில் இல்லைன்னா அவங்க ஏங்க கூட்டணியில் இருக்க போறாங்க? ஆட்சியில் இருந்தாலுமே திமுக ஆட்சிக்கு வர போறது இல்லைங்க, ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக போறது இல்லைங்க. இவர் வந்து தன்னை வந்து காப்பாத்திக்கணும், கட்சியை வந்து மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சி தரணும், கட்சியை வந்து ஆரோக்கியமாக கொண்டு வர. இவங்க பின்னால் போனோம்னா நம்ம காணாமல் போயிடுவோம், நம்மளுடைய அடையாளம் அடிக்கப்பட்டு விடும், நம்மளுடைய கொள்கைகள் இல்லாமல் போயிடும். அதனால் ஒரு சரியான அரசியல் பாதையை தேர்ந்தெடுக்கிறோன்னா மாநில அரசியலில் நம்ம இருந்தால் தான். இந்த ஸ்டாலின் ஆட்சியில் இல்லைன்ன உடனே திமுக பலம் இழந்து போயிடும், செயலிழந்து போயிடும். அந்த கட்சியில் இருக்கவங்கெல்லாம் வழக்குகளை சந்திக்க வேண்டிய நேரம் வரும்போது இவங்க வந்து பிஜேபி பின்னால் போனாலும் போயிடுவாங்க, ஏதாவது ஒன்று ஆயிரும். அப்போ நம்ம ஒரு ஆக்ரோஷமான அரசியலை இப்போ மறுபடியும் தமிழ்நாட்டில் நடத்தணுன்றது அவருடைய நோக்கமாக அதில் பார்க்கணும். திமுக வெற்றி பெறாதுங்கிற நிலைக்கு வந்துட்டாருன்றீங்களா? வெற்றி பெறாதுன்றது இல்லைங்க, திமுக வெற்றி பெற்றாலும்
விடுதலை சிறுத்தைகள் வாழ வைக்காதுன்றதை அவர் முடிவு பண்ணிட்டாரு. இந்த கட்சியில நீங்க திமுகவினுடைய அதுவும் ஸ்டாலினுடைய இதுவை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் காங்கிரஸோட திமுக இறங்கி வராதுன்ற ஒரு நிலைமை வர சொல்ல என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியில் 17 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதில் செல்வ பெருந்தகை இன்னும் ஒரு 2-3 பேர், அந்த இதுவில் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் 2 பேரை போக மீதி 15 பேர். அதில் 13 பேர் 14 பேர் நீங்கள் திமுகவோட கூட்டணி இல்லைன்னா நாங்கள் கட்சி விட்டு வெளியேறிவிடும் எழுதி டெல்லியை மிரட்டினாங்களா இல்லையா? அப்போ அவங்களுடைய தலைமை ராகுல் காந்தியோ இல்லை மல்லிகார்ஜுன கார்கேவோ இல்லை, அவங்களுடைய தலைமை ஸ்டாலின்றதை காட்டினாங்கல்ல. அதே நிலைமை தான் விடுதலை சிறுத்தைகளுக்கும். அது அவங்க அணுகின முறை வேற, இவங்க அணுகின முறை வேற. அதனால திருமாவளவன் அது சரியா புரிஞ்சுக்கிட்டு அவர் பாதுகாப்பா அந்த அவங்கள கழிச்சு கட்டிட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கிறவங்கள இன்னைக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்து புதியவர்களை அதில் கொண்டு வந்து கட்சியை காப்பாற்றுற முயற்சியில் இறங்கி அடுத்த கட்டத்துக்கு நகருது. இல்லை, இது எலெக்ஷன்ல அவங்களுக்கு பாதிக்கும் தானே? இது எப்படியும் தொண்டர்களுக்கும் தெரியும். எலெக்ஷன்ல வந்து திமுக வெற்றி பெற போறதில்ல. ஸ்டாலின் மறுபடியும் முதலமைச்சர்ன்றது கனவுல கூட நடக்காது. இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸ் கட்சி உட்பட, தேமுதிக உட்பட, விடுதலை சிறுத்தைகள் உட்பட, கம்யூனிஸ்டுகள் உட்பட எந்த கட்சியும் ஒரு மகிழ்ச்சியோட, மதிமுக உட்பட எல்லாம் அழுதுகிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. யாரும் மகிழ்ச்சியா இல்லை. தலைவர்கள் வேற நெருக்குதல் காரணமா நம்ம 5 வருஷம் நம்ம வந்து இவங்களை நம்பி இருந்தது நம்ம செஞ்ச தவறு. அதுக்குரிய பாடத்தை நம்ம படிச்சு தான் ஆகணும். அதுக்குரிய பாதிப்பை நம்ம ஏற்க தான் வேணுன்றதுக்காக இன்றைக்கு அமைதியா இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த அமைதியா இருக்கிறாங்கன்றதுனால தலைவர்கள் அதை சகிச்சுக்கலாம். ஆனால் தொண்டர்கள் பாடம் கற்பிப்பாங்க. இப்போ இந்த இவ்வளோ பாதிப்புகளை உருவாக்கினவங்கள இவங்க சரி வேற என்ன பண்றதுன்னு கூட்டணி. இப்போ காங்கிரஸ் நிற்கிற இடத்துல திமுக வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? திமுக நிற்கிற இடத்துல காங்கிரஸ் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இவங்க விடுதலை சிறுத்தைகள் வேலை செய்வாங்களா? அதனால அந்த கீழ்மட்டத்தோட கம்யூனிஸ்டுகளை வேலை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்கள அந்த அளவுக்கு நீ வேற வழி இல்லை. அந்த அதிமுக கூட்டணி போலான்னா அங்கே பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. அவங்க கொள்கை ரீதியாக அதுக்கு உடன்பட மாட்டாங்க. அந்த ஒரே ஒரு காரணத்தை பயன்படுத்தி திமுக இவங்களை வந்து என்ன பழி வாங்குச்சு, எவ்வளோ அசிங்கப்படுத்துச்சு. ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழு வர்றவங்களை எவ்வளோ மதிச்சுது. அதுவும் அறிவாலயத்தில் உட்கார வச்சு அவங்கள எவ்வளோ அலக்கடிச்சாங்க. இவங்க ஒரு மரியாதைக்காகவது அந்த கட்சிகளுடைய அலுவலகங்களுக்கு போய் சும்மா ஒரு கர்டசிக்காக அங்கே போய் அவங்கள போய் பார்த்தாங்களா? அவங்க தலைவர் ஸ்டாலின் தான் போல, உதயநிதி போல, அது வேற. ஆனால் அந்த குழு நியமிக்கப்பட்ட குழு எதுக்கு அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துதுன்னு அதுக்கே காங்கிரஸ் குழு அமைச்சு 3 மாதம் காத்திருந்தது. அப்புறம் தானே ரிவீட் அடிச்சாங்க. அப்புறம் இவங்க தேட விட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கட்சி, சின்ன கட்சி பெரிய கட்சின்னு, அதே அதிமுக கூட்டணியில் சேர்ந்த கட்சிகளை எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மிக தெளிவாக சொன்னார். அந்தந்த கட்சிக்கு அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பேசி ஒரு ஒப்பந்தம் போட்டு அவங்களுக்கு உரிய இடத்தை தந்திருக்கோம். அவங்க கேட்ட இடத்தை அவங்களுக்கு தந்துட்டோம். இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க எந்த சின்னத்தில் போட்டிடுறாங்கன்றது அவங்க முடிவு. அவங்க தனி சின்னத்தில் வேணா போட்டிடலாம், இல்லை இரட்டையில் வேணா போட்டிடலாம், இல்லை தாமரையில் போட்டிடலாம். அது அவங்க முடிவு. அதில் போய் நாங்கள் அவங்களும் கொடுத்த சீட்டில் நீங்கள் எங்கள் கூட தான் நிற்கணும்னு நான் யாரையும் வற்புறுத்த மாட்டேன். அது அவங்களுடைய சுதந்திரம், அந்த கட்சியினுடைய விருப்பம்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி திமுகவில் சொல்ல முடிஞ்சுதா? அதனால தான் கமல் போயிட்டாரு. கமல் வந்துங்க, கமலுக்கு வந்து கமல் வந்து அவர் எப்போவோ டார்ச் லைட்டை, சூரிய வெளிச்சத்தில் டார்ச் லைட் தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டார். இப்போ டார்ச் லைட்டு இருட்டில் தான் பயன்படுத்த முடியும். சூரியன் இருக்க சொல்ல லைட் அடிச்சுட்டு போனால் அவன் கோமாளின்னு தானே பார்ப்பாங்க. அதனால அதை புரிஞ்சுக்கிட்டாரு. சூரிய வெளிச்சம் பிரகாசமாக இருக்குது, அதில் போய் நமக்கு எதுக்கு டார்ச் லைட்டு தூக்கி போட்டார் அவர். நம்ம வந்து சூரிய வெளிச்சத்திலேயே வண்டி ஓட்டிடலாம் அப்படின்னா அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே எனக்கு இடம் வேணாம், என்னால் அலையெல்லாம் முடியாது, போய் வேட்பாளர்லாம் நிறுத்தி அது பிரச்சாரம்லாம் கேண்டிடேட்லாம் போட்டு கட்சியெல்லாம் இது பண்ணிட்டு இருக்க முடியாது, எங்களுக்கு ஒரு ராஜ்யசபை கொடுத்துருங்க, நான் நேரடியாக போய் டெல்லிக்கு போயிடுறேன்
அப்படின்ட்டாரு. அது சரி கொடுக்குறேன்ட்டாங்க. சரின்னு போன முறை பிரச்சாரம் பண்ணி இது பண்ணிட்டார். இப்போ வந்து என்னன்னா, அவர் கூட வந்து இருக்கிற இவரை நம்பி 2021 களத்தில் நின்று செலவு பண்ணி தேர்தல் பணி ஆற்றி இவர் ஒரு பெரிய தலைவர், இவர் ஒரு மாற்றத்தை உருவாக்க போறாரு அப்படின்ட்டு இவர் டார்ச் லைட்டை நம்பி அந்த வெளிச்சத்தில் வாழ்ந்துடலான்னு வந்தான் பாருங்க. அவன்லாம் ஓட்டாண்டி ஆயிட்டான். அவன் ஓட்டாண்டி அடி பாதி பேர் திமுகவுக்கு வேலை போயிட்டான். ஒருத்தன் அவன் இது வந்து ஒதுங்கி போயிட்டான். இப்படி ஆச்சு. அதில் கொஞ்சம் பேர் இவர் இன்னும் இவர் கொள்கைவாதி என்னவெல்லாம் இவர் கூப்பிட்டு ஒரு சினிமா கம்பெனியில் வேலை போட்டு கொடுத்துட்டாரு. அவங்க எல்லாம் இவருடைய ஊழியருங்க. அவங்க தான் இப்போ செயற்குழு பொதுக்குழுன்னு வச்சுக்கிட்டு அதில் மற்றவெல்லாம் ஒதுக்கிட்டாங்க. இப்போ வச்சுக்கிட்டு இப்போ அவருக்கு வந்து ஒரு 5 சீட்டை வாங்கி அவங்கள ஜெயிக்க வச்சு இவர் வந்து சின்னத்தை காப்பாற்றணுன்ற எண்ணெல்லாம் கிடையாது. டார்ச் லைட்டை தூக்கி குப்பையில் போட்ட பிறகு மறுபடியும் சின்ன இதுக்குன்றது அவர் முடிவுக்கு வந்துட்டார். இதில் வேறு 5 பேர் கொடுத்தா இன்னொரு 5 பேர் வந்து எனக்கு கொடுக்கலன்னு அது இருக்கிறவனும் ஓடி போவான். இது எதுக்கு இந்த வம்பு? நம்ம வந்து இது ஒன்று ரெட் ஜெயண்டில் படம் எடுக்க சொல்ல நம்ம தேவையான காசை கொடுக்குறாங்க, அதில் பங்கு கொடுப்பாங்க, ஷேர் கொடுப்பாங்க, இதெல்லாம் பேசி மொத்தமாக வாங்குற மாதிரி இப்போ இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கின மாதிரி இதுக்கு வந்து ஒரு அவங்க வந்து ஸ்டாலின் வந்து ஒரு ப்ரொடியூசர், இவர் வந்து ஒரு ஆக்டர். அவர் ப்ரொடியூசருக்கு படம் கொடுத்தாருன்னா இவர் போய் அங்கங்கே ஓட்டு கேட்டு ஆக்ட் பண்ணிட்டு வந்துட போகிறாரு. அதான் சார், இப்போ அவங்க சசிகலா தனியாக கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் வேட்பாளராக போட்டுட்ருக்காங்க. வெள்ளத்துறையெல்லாம் போட்டிருக்காங்க. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அவர்களெல்லாம் கேண்டிடேட்டாக நிப்பாட்டிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க? வர்றவங்கள தானே வேட்பாளர் அறிவிக்க முடியும். இல்லாத கட்சியில் இல்லாத ஆட்கள் அறிவிக்க முடியுமா? அதனால யார் வராங்களோ அவங்கள அறிவிச்சிட்டு இருக்காங்க. அது என்ன பண்றது? அவங்களுக்கு கிடைச்சவங்க அப்படிப்பட்டவங்க. அதனால அவங்க யார் இதில் நல்லவங்க கெட்டவங்க தேவையானவங்க தேவையில்லாதவங்க பார்த்து அறிவிக்க முடியும். அவங்க ஒரு தொகுதியில் ஒரு ஆளாவது கிடைப்பாங்களான்னு பார்த்துருக்க சொல்லி யாரோ ஒருத்தர் வராருன்னு ஒன்று அறிவிக்கிறாங்க. அதில் என்ன இருக்கு? ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.